அடுத்த பேங்கா இருக்கிறது சவுத் இந்தியன் பேங்க் தான் வந்து இருக்கு. சவுத் இந்தியன் பேங்க பொறுத்தளவுல இதோட இப்ப கரண்டா இருக்கிற புக் வேல்யூ வந்து ரூ. 40ல வந்து இருக்கு. பிரைஸ் வந்து பார்த்தோம்னா ரூ. 38ல வந்து இருக்கு. இதுக்கப்புறம் இந்த பேங்க் வந்து கன்சிடர் பண்ணலாமான்ற கேள்விக்கான ஆன்சர் வந்து ஆப்வியஸ்லி புக் வேல்யூக்கு நம்ம ரூ. 40 இருக்கு அப்படின்னா ரூ. 40 வரைக்கும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நம்ம இன்னமும் கொஞ்சம் பிரீமியமா குடுத்து வாங்குறோம்னும் போது ரூ. 45 வரைக்கும் கூட நம்மளால கன்சிடர் பண்ண முடியும். 42ல 43 வரைக்கும் நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் அங்க பிரைஸ் வந்து இன்கிரீஸ் ஆகுதுன்னும் போது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். புதுசா வந்து கன்சிடர் பண்ண முடியாது. அண்ட் தென் இருக்கிற ஷேருமே ப்ராஃபிட் புக்கிங்லாம் வந்து பண்ண தேவையில்ல. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன் அப்படின்னா நம்ம ரூ. 25 கன்சிடர் பண்ணும்போதும் அதோட புக் வேல்யூ வந்து ரூ. 25 ரூ. 28 தான் இருந்தது. அண்ட் தென் ரூ. 30 வரைக்கும் இருந்தது புக் வேல்யூ. ரூ. 25 இருக்கும்போது ரூ. 30 வரைக்கும் புக் வேல்யூ இருந்தது. இப்ப ரூ. 40 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஷேர் பிரைஸ் வந்துருச்சு. புக் வேல்யூ ரூ. 40 வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. அந்த பேங்க்கும் குரோ ஆகிட்டே இருக்கு. நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆவரேஜ் பிரைஸ நம்ம இன்கிரீஸ் பண்ணிட்டே போவோம். பேங்க் வந்து குரோ ஆக அதோட புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும். இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா, அந்த புக் வேல்யூக்குள்ள நம்ம சீப்பரா எந்த அளவுக்கு அமௌண்ட் குடுத்து நம்மளால வந்து பை பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு நம்ம இன்னும் கன்சிடர் பண்ணிட்டே போலாம். இப்போதைக்கு ரூ. 40 வந்து பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ இருக்கு. தாராளமா கன்சிடர் பண்ணலாம். 42, 43 வரைக்குமே நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் போச்சு அப்படின்னா வெயிட் பண்ணலாம். இதுதான் சவுத் இந்தியன் பேங்க்ல இருக்க அந்த ஸ்டாண்டா வந்து இருக்கு.